அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு இயக்குனராகி 27வது வருஷம். சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நன்றி விழான்றது நான் பார்க்குறேன் சினிமாவில். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதற்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா அவர்களுக்கு. ஏன்னா சக்ஸஸ் வந்துச்சா நம்ம ஓகே பார்க்கலாம், ரொம்ப 100 நாள் ஓடிச்சுன்னா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சில பேர் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க நிறைய தயாரிப்பாளர்கள். ஆனால் இப்படி வந்து சினிமா மேலே ஒரு காதல் இருந்தால்தான், ஒரு பேஷன் இருந்ததுனா தான் இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சினிமா மேல் ஒரு காதல் கொண்ட தயாரிப்பாளர்கள் யாருன்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு தெரியும். லைக் ஆர்பி சௌத்ரி சார், ஏஎம் ரத்னம், இந்த மாதிரி ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு தான் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம அந்த படத்துக்கு என்ன செய்யணும், எப்படியெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், தயாரிப்பாளர் வந்து ஒரு ப்ரெஸ் எப்படி கவனிக்கணும், ஒரு பப்ளிக் எப்படி கவனிக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி பார்த்துக்கணும், ஒரு ஆர்டிஸ்டை எப்படி பார்த்துக்கணும், டெக்னீஷியன்ஸ் எப்படி பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு தான் உண்டு. ஸோ அந்த வரிசையில் திரு ஆர்டி ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு யூஸ்வலாக வந்து எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸு, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து மேடைகளில் உட்கார வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்வல். பட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொண்டு வந்து அந்த நன்றி விழாவில் மேலே உட்கார வச்சார் தெரியுங்களா, அதுக்கு அவருக்கு இன்னொரு கைத்தட்டல் தராங்க. அவங்க வந்து அவங்கள ஐஸ் வைக்கணுமோ அதுவும் கிடையாது. ஏன்னா ஐஸ் வச்சு ஓடாத படத்தை ஓடுறதுக்கு கூட ஐஸ் வைக்கலாம். இது மிகப்பெரிய பிரமாதமான ஒரு வெற்றியில் இருக்கும்போது கொண்டு வந்து அவங்களை உட்கார வச்சு, உண்மையாகவே அது நன்றி விழான்றது ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை. அவங்களுக்கு நன்றி தான் முதல்ல சொல்லணும். அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள்லாம் கீழே உட்காந்தே இருந்திருக்கலாம். இதுதான் எங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும். அடுத்தது என் ஜாதியை பற்றி இயக்குனர் ஜாதி. ஆக்சுவலாக பாக்கியராஜ் கண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பாளின்னு சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப நாள்லாம் ஒர்க் பண்ணல, 2.5 days தான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துலேயே. அது அதுலேயே தெரிஞ்சிருச்சு அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சின்சியரிட்டி, அந்த இன்வால்மெண்ட். அவர் மட்டும் இல்லை, அவருடைய டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டப்பிங்லையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி நான் பார்த்துருக்கேன். நல்ல அருமையான ஒரு டீம். பாக்கியராஜ் கண்ணன் இது முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுன்றது சினிமாவில் புதுசு இல்லை. அதை தக்க வைக்கிறதுல தான் உங்களுடைய திறமை இருக்கு. அதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு துணையாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது பிசி சார். பிசியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த படம் தான் தெரியும். அஜித்தோட ஒரு படம் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணேன், வரலாறு. அதுக்கப்புறமா படம் கொஞ்சம் வேற நல்லா ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் நாங்கள் எங்கே பார்த்தாலும் சந்திச்சுப்போம். நான் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் பெரியதர்ஷன் சார், இவங்கெல்லாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே எப்போ மீட் பண்ணிப்போம், நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் அவருடைய ஃபோட்டோகிராஃபியில் நானும் நடிக்கிறேன்னு எழுதி வச்சுருக்கேன். அது என்னுடைய ஒரு பாக்கியம். ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபர்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதை விட அருமையான ஒரு மனிதர். அந்த ஸ்பாட் எமோஷன்ன்றது மட்டும் இருக்கும் அவர்கிட்ட. அது இல்லைன்னா உழைப்பாளிகளே கிடையாது. அந்த எமோஷன்ஸ் தவிர மற்றபடி வந்து மிக சிறந்த மனிதர். அவர் ரசூல் பூக்கட்டி எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டாரு எனக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன அவர் எதிர்பார்க்கல இந்த படத்தில். ஸோ அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை விஷ் பண்ணார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ் பேர் சொல்கிறேன். சதீஷ் அப்படி திரும்பினோம்னா எப்படின்னா என்னத்துக்குன்னு தெரியல. ஏன்னா நம்பவே முடியாது அவனை. அது வந்து இங்கே ஒரு வார்த்தை சொன்னாப்புல ஜெமினி சாரை பற்றி. அது மேடையில் சொல்லலாம், பரவாயில்ல சொல்லலாம், சென்சார் அவங்க பண்ணிப்பாங்க ப்ரெஸ் ஸ்பீக். அதாவது அப்போதான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிவா கிட்ட.
அப்போ வந்து அபய் சண்முகனுடைய ஒரு இன்சிடென்ட். அதான் ஆக்சுவலாக வந்து ஜெமினி கணேசன் கேரக்டர் வந்து சிவாஜி சார் தான் நடிக்கிறதா இருந்தது. அப்படியான ஒரு மாதிரி பார்த்தாரு. ஆமாப்பா நான் அந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டி மாதிரி வைக்கல. அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக வச்சுருந்தோம். லுக்கே சிவாஜி சார் அப்படிமா மெஜஸ்டிக்காக தான் நடந்து வருவார். வந்து என்ன சண்முகி அப்படின்னு மேலே கீழே அப்படி கண்ணில் மட்டும் தான் பார்க்கும். அந்த மாதிரி தான் நம்ம கமல் சார் நான்லாம் பேசி வச்சுருந்தோம். பட் அப்போ வந்து சிவாஜி சாருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுனால வேண்டாண்டா இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாதுன்னு பசங்க சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு அவரு தான் சஜஸ்ட் பண்ணாரு ஜெமினி சார். ஜெமினி சாருக்கு அப்போ காதல் மன்னன் ஒரு பேர். ஜெமினி வந்து ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் காதலிப்பான், யாரா இருந்தாலும் காதலிப்பான், அவனை போட்டுக்கலாம் அந்த கேரக்டர் அப்படின்னாரு. ஸோ அப்படி இன்னைக்கு சதீஷ் அந்த மாதிரி அபய் சண்முகி நிறைய பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு சொல்லியிருக்காரு, ஜெமினி சார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா வந்து முதல்ல சிவகார்த்திகேயன் அது வேற மாதிரி சொன்னாரு, லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அது ஞாபகம் வந்தது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் அந்த ரிமெம்பரன்ஸுக்கு. மற்றபடி அனிருத் வந்து எல்லாரும் அணின்றாங்க. ஏன் ஐயா ஹெச்ஓ என்இ ஒய்யான்றது தெரில. சதீஷ் என்ன சொல்றாருப்பா, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் நீ ஏன் ஐயா. ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்களையும் எல்லாரையும் எல்லா தரப்பு மக்களையும் வந்து இழுக்கிற கூட அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர். மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். சரண்யா மேடம் வந்து பொன்னொன்னனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க நிஜமா அவங்க நீங்கள் 15 வருஷமா அம்மாவை இருக்கீங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். 2003லேருந்துன்னா இன்னும் 15 வருஷம் அம்மா வருஷம் போடலாம். சரி, வாழ்த்துக்கள். புதியவருக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனு மேடம் எனக்கு கொஞ்சம் அவங்க அப்பா காலத்துலேருந்து ரொம்ப தெரியும். என்னடா அப்பா தாத்தாலாம் பேசுகிறேன், ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ தான் நானும் வந்து பிரதர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சில படங்களில் மட்டும் இந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு நன்றி விழாவிற்கு என்னை அழைத்ததற்கும் இந்த வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த பாக்கியராஜ் கண்ணன், ஆர்டி சேகருக்கு, சிவகார்த்திகேயனுக்கும், ஆர்டி சார், ஆர்டி ராஜா, சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சிவகார்த்திகேயனுடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தர வேண்டியதில்லை. அவர் வெகு சீக்கிரத்தில் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை வெட்டியிருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அந்த சின்சியாரிட்டி தான். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வேண்டுதலோடு நன்றி, வணக்கம்.